Taste the Daily. கோவை மாவட்டம் ரத்தினபுரி அருகே கழிவுநீர் கால்வாயை முறையாக பராமரிக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தில்லைநகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாயை உரிய முறையில் பராமரிக்காததால் சாலையில் கழிவுநீர் தேங்குவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கண்ணப்ப நகர் சந்திப்பு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தருவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடந்த மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகளை மணிக்கணக்கில் காக்க வைத்த அவலம் அரங்கேறி உள்ளது. விருத்தாச்சலத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. அந்த முகாமில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் வர காலதாமதமானதால் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலில் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவதியடைந்தனர். முறையாக திட்டமிடல் இல்லாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மருத்துவ முகாமை நடத்தி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலை கொஞ்சம் கூட்டமா இருக்கிறதுனால ரொம்ப சிரமமா இருக்கிறப்ப கால் வெளியிட வந்து நின்றுருக்கோம். உள்ள வந்து பார்த்து டாக்டர் எதுவும் கட்டிக்காம உள்ள மாதிரி இருக்கிறாங்க. அதனால சர்டிபிகேட் எடுக்கிறதா இது பர்பஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். காசு கொடுக்கறதா போன் பண்ணாங்க. வந்தா அப்புறமேட்டு இன்னும் இவ்வளவு தூரம் வந்து சரி உள்ள வந்து பார்த்து டாக்டர் பார்க்கல, யாரையும் பார்க்கல. வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவால் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளநீர் ஏற்றுமதி பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தென்னை நகரம் என்று அழைக்கப்படும் பொள்ளாச்சியில் இருந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு இளநீர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் ஏற்றுமதி குறைந்து டன் கணக்கில் இளநீர் தேக்கம் அடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நெல்லை களக்காடு தலையணை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர்.